அரச சாரதிகள் தொழிற்சங்க போராட்டம் 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 அரச சாரதிகள் தொழிற்சங்க போராட்டம். நாங்கள் எல்லாருமே ஆம்புலன்ஸ் பயிற்சியை நிறைவு செய்துட்டோம். ஆனால் எங்கள் இடமாற்றம் நடைமுறைப்படுத்தப்படையில்லை. அதனால் விரக்தி அடைந்த ஏமாற்றம் அடைந்த நாங்கள் இன்று போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இடமாற்றம் நடைமுறைப்படுத்தப்படும் என எங்களுக்கு எழுத்துமூல அறிவித்தல் தரப்பட்டது. எழுத்துமூல அறிவித்தல் தரப்பட்டும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இனி இவர்களை நம்பி பிரயோசனம் இல்லை. தூர இடத்துலேருந்து 5 மாவட்டத்திலேருந்து வந்து நிற்கிறோம். இவ்வளோ மலைக்கே வந்துட்டு போராட்டம் செய்கிறார்கள். இன்றைக்கு கடந்த 5 வருடங்களாக எங்களுடைய இடமாற்றம் குழப்பகரமான நிலையில் இருக்குது. அந்த வகையில் கடந்த ஆண்டு விண்ணப்பங்கள் இடமாற்றத்துக்கான விண்ணப்பங்கள் கூறப்பட்டது. எங்களோட சாரதிகளுடைய இடமாற்ற விண்ணப்பங்கள் கூறப்பட்டது. அந்த அடிப்படையில் இடமாற்ற பட்டியலும் வெளியிடப்பட்டிருந்தது. நாங்கள் எல்லாருமே இடமாற்றம் செல்ல போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் இருந்த நாங்கள் அப்படி இருக்க 28/12/2023 எங்கள் இடமாற்றம் நிறுத்தப்பட்டதாக கடிதம் பெறுகிறது. நாங்கள் அனைவருமே ஏமாற்றம் அடைகிறோம். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 5ஆம் தேதி 2ஆம் ஆண்டு தொடக்கம் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை எங்களை தயார்படுத்துகிறோம். இந்த போராட்டத்தின் விளைவை வழங்கிக் கொண்ட எமது நிர்வாகங்கள் எங்களுடன் 2ஆம் மாதம் 3ஆம் தேதி எங்களை கூப்பிட்டு கதைத்து எங்களுக்கு ஒரு எழுத்துமூல உறுதிமொழி ஒன்று தருகினோம். அந்த எழுத்துமூல உறுதிமொழியில் 1/6/2024 தொடக்கம் எங்கள் இடமாற்றம் நடைமுறைக்கு வரும் என கூறப்படுகிறது. அதுக்கிடையில் எங்களோட ஆம்புலன்ஸ் பயிற்சி நிறைவு செய்யப்படணும்னு கேட்கப்படுது. நாங்கள் எல்லாருமே ஆம்புலன்ஸ் பயிற்சியை நிறைவு செய்துட்டோம். ஆனால் எங்கள் இடமாற்றம் நடைமுறைப்படுத்தப்படையில்லை. அதனால் விரக்தி அடைந்த ஏமாற்றம் அடைந்த நாங்கள் இன்று போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களோட போராட்டத்தில் இன்று நாங்கள் பிரதம செயலாளரோடையும் பிரதிநிதியோடையும் கலந்துரையாடி நாங்கள் 2லேயுமே சுமமான தீர்வு எட்டப்படையில். அதன் அடிப்படையில் நாங்கள் எங்கள் போராட்டத்தை தொடர்ச்சியாக 5 நாட்களுக்கு நடத்துகிறதாக தீர்மானித்திருக்கிறோம். அதற்கு அனைத்து சாரதிகளும் ஒத்துழைப்பாளர்கள் என்ற நம்பிக்கையோடு நமது போராட்டத்தினை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய இருக்கின்றோம். இந்த கடிதம்தான் எங்களுக்கு 6ஆம் மாதம் 1ஆம் தேதி இடமாற்றம் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதம செயலாளர் அவர்களினால் கௌரவ ஆளுநர் அவர்களினது பிரதம செயலாளர் அவர்களிடம் அறிவுறுத்தலின் பிரகாரம் இடமாற்றம் நடைமுறைப்படுத்தப்படும் என எங்களுக்கு எழுத்துமூல அறிவித்தல் தரப்பட்டது. எழுத்துமூல அறிவித்தல் தரப்பட்டும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இனி இவர்களை நம்பி பிரயோசனம் இல்லை. நாங்கள் எங்களோட போராட்டத்தை தொடர உள்ளோம். அனைத்து சாரதிகளும் ஒத்துழைப்போடு இந்த போராட்டத்தை வெல்லுவோம். நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்கள் போய் எங்களோட சாரதிகளின் இடமாற்றத்தை வெல்லுவோம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறும். நாங்கள் இதில் 2 பேரையும் சந்திக்கிறாங்க. ஆளுநருடைய செயலாளர்களிடம் எங்களை மகையரை கையளித்தினாங்க. அதே மாதிரி பிரதம செயலாளர் இப்பொழுது நாங்கள் வந்து சந்தித்தினாங்கள். அவருடன் சந்தித்து உரையாடிய போது அவர் 1 மாத கால அவகாசம் கேட்டிருக்கிறார். அப்படி அந்த 1 மாத கால அவகாசத்துக்குள்ளே உங்களுக்கு ரான்சரை நடைமுறைப்படுத்தி தாரன் என்றும் இதை நாங்கள் எங்களுடைய சக சாரதிகளிட்ட முன்வைக்கும் போது அவர்கள் எங்களுடைய இந்த இடமாற்ற போராட்டத்தை நாங்கள் உடனடியாக நிறுத்த முடியாது என்றும் இது தொடரும் என்றும் கூறியிருக்கிறார்கள். எனவே அவர்களின் முடிவு தான் எங்களோட முடிவு. நாங்கள் வந்து சங்கம் வந்தது எங்களை சக சாரதிகளின் நன்மைக்காக. அவர்கள் சொல்கிற முடிவு தான் நாங்கள். இப்போ அவர்களின் நன்மைக்காகத்தான் நாங்கள் அந்த கதையில் இருக்கணும். ஒழிய அவைக்கு நன்மை வராட்டி அந்த பதவியை விட்டுட்டு போயிடணும். அந்த இடத்துலேருந்து போராட்டம் தொடரும். அப்படி நீங்கள் போராட்டத்தை நாங்கள் தோண மாட்டோம். உடனடியாக எங்களை சாரதிகளினுடைய இடமாற்றம் நடைமுறைக்கு வரணும் என்று இன்றைக்கே எழுத்து மூலம் தந்து அவருடைய திணைக்களங்களுக்கு அமைச்சர்களுக்கு கட்டளைகளை அனுப்பி உடனடியாக ரான்சரை நடைமுறைப்படுத்தணும் என்று ஓர்டரை கொடுத்தா நாங்கள் எல்லாரும் 2 பேர் இப்போ இங்கே தூர இடத்துலேருந்து 5 மாவட்டத்திலேருந்து வந்து நிற்கிறோம். இவ்வளோ மலைக்கே வந்துட்டு போராட்டம் செய்கிறார்கள். இதை நீங்கள் கருத்தில் கொண்டு உடனடியாக நல்ல சாதகமான பதில் ஒன்று தரணும் என்று கேட்டு விடைபெறுகிறோம்.